துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், நீதியின் தேவனே உம்மை துதிக்கிறோம். மகத்துவத்தின் ராஜாவே உம்மை துதிக்கிறோம். மாட்சிமையின் மகுடமே உம்மை துதிக்கிறோம். விலையேற பெற்ற திருரத்தமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். 1000 பேரிலும் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இந்த மட்டும் காத்த எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா உதடுகளும் கர்த்தரை இந்த காலை வேளையில் துதிக்கிற துதியினால் நிரம்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் நடுவிலே வசிக்க விரும்புகிறவர், அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற கூட்டம் கர்த்தரை துதிக்கிற இடத்திலே அந்த சத்தத்தை கேட்பதற்கு, அந்த துதியிலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவதற்கு, அந்த துதியை நறுமணமாய் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த இடத்திலே வருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபையாக இந்த இன்னொரு புதிய வாரத்தையும் புதிய நாளையும் கண்டடைந்த இந்த காலை வேளையில் அவருடைய திவ்ய சமூகத்திற்கு வந்து கர்த்தரை பணிந்து கொள்வதற்கு, கர்த்தரை உயர்த்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார், இரக்கம் பாராட்டி இருக்கிறார், தயவு பாராட்டி இருக்கிறார். அவருடைய அன்பை எண்ணி பார்த்து நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். துதி எழும்பட்டும், ஸ்தோத்திரம் எழும்பட்டும். அவரை துதிக்கிற துதியின் பிரசன்னத்தினாலே இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயங்களை கர்த்தர் நிரப்புவாராக, நிரப்புவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கிலே மாறாத தெய்வமாய், தம்முடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்து நடத்தினாரே, அந்த தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே வாங்கப்பா அந்த காலை வேளையிலே நம்முடைய திவ்ய பிரசன்னத்தால், நம்முடைய திவ்ய ஆளுகையால் எல்லாரையும் மூடுவீராக ராஜா, மூடுவீராக. நன்றி ராஜா. ஜீவனுள்ள தேவனே வாரு, ஜீவ பாதையிலே நடத்து. ஜீவனுள்ள தேவனே வாரு, ஜீவ பாதையிலே நடத்து. ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. ஆமென். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. தேவனே நீர் பெரியவர், பெரியவர் தேவனே, நீர் பரிசுத்த, பரிசுத்த தேவனே, நீர் நல்லவர், நல்லவர் தேவனே, நீர் வல்லவர், வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே. பாதகன் போல் தொங்கினீரல்லோ, தேவனே நீர் பெரியவர், பெரியவர் தேவனே, நீர் பரிசுத்த, பரிசுத்த தேவனே, நீர் நல்லவர், நல்லவர் தேவனே, நீர் வல்லவர், வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக
ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீராமே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். தேவனே நீ பெரியவர் பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர் நல்லவர், தேவனே நீ வல்லவர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீ பெரியவர் பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர் நல்லவர், தேவனே நீ வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசலார காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசலார காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிட மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிட மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவரே நீ பெரியவர் பெரியவர், தேவரே நீ பரிசுத்தர் பரிசுத்தர், தேவரே நீ நல்லவர் நல்லவர், தேவரே நீ வல்லவர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிட மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிட மானிடரை மீட்க மாட்டீரோ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஜீவனுள்ள தேவனே எங்கள் நடுவிலே வாரும் ஐயா. எங்கள் நடுவில் நம்முடைய தூய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புகிறவருக்கு இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நீங்க வந்து ஆளுகை செய்யுங்க. பரலோக தகப்பனே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் தேவன் நல்லவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், இரக்கம் உள்ளவர். இந்த 2026 ஆண்டின் முதல் மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த 2வது மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் தேவன் பாராட்டி இருக்கிற அந்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் அசைவாடும்,
ஆவியானவருடைய தூய பிரசன்னம் எல்லாரையும் நிறைக்கட்டும். உண்மையோடு, உத்தமத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒரு ஆராதனையின் மேகம் எங்கள் மேலே நிழலிடுவதாக. ஒரு உண்மையுள்ள ஆராதனையை, ஒரு உத்தமமுள்ள ஆராதனையை, தேவன் எதிர்பார்க்கிற ஆராதனையாய் எங்கள் ஆராதனை இருக்கட்டும். ஆராதனையிலே இருக்க வேண்டிய பலிகளை செலுத்தி நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேவனை மாத்திரம் அந்த காலவேளை முதலாவது மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பாடுகிற பாடல்களை கர்த்தர் அபிஷேகியும். ஆவியோடு, உண்மையோடு, கருத்தோடு உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்யும். பாடும் பொழுதே, ஆராதிக்கும் போதே சர்வ வல்லவருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒரு புது பலனை இந்த காலை வேளையிலே கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆராதிக்கும் பொழுதே சர்வ வல்லவருடைய வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளும் பாய்வதாக. சரீரத்திலே ஒரு விடுதலை, ஆவியிலே ஒரு விடுதலை, ஆத்மாவிலே ஒரு விடுதலை இந்த காலை வேளையிலே கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். புதிய மக்களை இந்த நாளிலே கொண்டு வாரோ. இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிக்க சர்வ வல்லவருடைய ஆளுகை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க எங்கள் இருதயங்கள், செவிகள் இந்த காலை வேளையிலே திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். ஆண்டவரே உங்க வல்லமையுள்ள நாம மாத்திரம் உயர்த்தப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீர் முழுவதும் ஆளுகை செய்ய விருப்பம் போல நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னொரு விசையாய் கூட இன்னொரு மாதத்தையும் நமக்கு கூட்டி கொடுத்து இந்த 2023 ஆண்டினுடைய முதல் மாதத்தை நாம் முடித்து இந்த 2026 ஆண்டின் 2வது மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார், நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஆகவே தேவனை மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையிலே நாம் ஆராதித்து சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாய் நம் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார், அவருடைய தூய பிரசன்னம் ஆளுகை இருக்கிறது. சந்தோஷமாய் பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நான் துதிப்பேன் உம்மையே உயர்விலும் தாழ்விலும், நான் துதிப்பேன் உம்மையே குழப்பத்தின் மத்தியில், நான் துதிப்பேன் உம்மையே போராட்டங்கள் சூழ்கையில், நான் துதிப்பேன் உம்மையே எதிரிகள் என்னை சூழ்ந்திருக்கிற நிலைமையிலும் நான் உம்மை துதிப்பேன் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். நான் துதிப்பேன் உம்மையே உயர்விலும் தாழ்விலும், நான் துதிப்பேன் உம்மையே குழப்பத்தின் மத்தியில், நான் துதிப்பேன் உம்மையே போராட்டங்கள் சூழ்கையில், நான் துதிப்பேன் உம்மையே எதிரிகள் மத்தியில், என் சுவாசம் உள்ளவரை என் கர்த்தரை என்றும் ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை என்றென்று ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை என்றென்று நான் துதிப்பேன் உம்மையே துக்கமோ சந்தோஷமோ, நான் துதிப்பேன் உம்மையே கர்த்தர் ஆளுகை செய்வதா, துதி என் ஆயுதம் எதிரியை வீழ்த்துமே, துதித்து பாடுவே எரிகோவும் வீழ்ந்திடும், என் சுவாசம் உள்ளவரை என் கர்த்தரை என்றும் ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை என்றென்று ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை என்றென்று ஜீவிக்கும் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா துதித்து பாடிடுவேன்,
ஜீவிக்கும் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா துதித்து பாடிடுவேன். ஸ்தோத்தரிப்பேன் கர்த்தரை என்றென்றும். ஸ்தோத்தரிப்பேன் கர்த்தரை என்றென்றும். மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர், சாத்தானை வென்றவர், அவர் நாமம் இயேசுவே. மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர், சாத்தானை வென்றவர், அவர் நாமம் இயேசுவே. மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர், சாத்தானை வென்றவர், அவர் நாமம் இயேசுவே. மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை வென்றவர், அவர் நாமம் இயேசுவே. ஸ்தோத்தரிப்பேன் கர்த்தரை என்றென்றும். ஸ்தோத்தரிப்பேன் கர்த்தரை என்றென்றும். ஜீவிக்கும் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா துதித்து பாடிடுவேன். ஜீவிக்கும் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா துதித்து பாடிடுவேன். ஸ்தோத்தரிப்பேன் கர்த்தரை என்றென்றும். ஸ்தோத்தரிப்பேன் கர்த்தரை என்றென்றும். அல்லேலூயா. நம்ம இயேசு ஜீவிக்கிறவர், இன்றைக்கும் உயிரோடு கூட நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தூய பிரசன்னம் நம் நடுவிலே இந்த காலை வேளையிலே வியாபித்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் திருப்பி பார்ப்போமானால் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை நெருக்கங்கள், அவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தர் கிருபை நம்மோடு கூட இருந்தது. ஆண்டுகள் தோறும், மாதங்கள் தோறும், நாட்கள் தோறும் நம்மை நடத்தின தேவன் பெரியவர். அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் கிருபைகள் நிறைந்தவர், அவர்தான் உண்மை உள்ளவர். அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த மாதம் முழுவதும் நம்மை தரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த மாதம் முழுவதும் நம்மை தரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். சொல்லுங்க எல்லாரும். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபை நிறைந்தவர், உண்மை உள்ளவர்.
வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார் பலனும் ஈந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார் பலனும் ஈந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நல்லவர், தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர். எல்லாம் மறுபடியும். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல பெரியவர் இல்லை, நம்முடைய தேவனை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. அவருக்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர், துதிகளிலே பயப்படத்தக்கவர், யுத்தத்திலே நமக்காக யுத்தம் செய்து வெற்றியை தருபவர், எப்பயுமே நமக்கு அற்புதங்கள் செய்கிறவர். தீமையே செய்யாத ஒரு தேவன் இருப்பாரானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரு நாள் அவர் தீமை செய்யாதவர், நன்மையை செய்கிறவர். அந்த தேவனை உயர்த்தி பாட போகிறோம். ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டில் நம்முடைய வலக்கரம் என்னோடு கூட இருக்கிறதினாலே நம்முடைய வலக்கரம் எதிரியை அழிக்கும், உம்முடைய மகத்துவம் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும். அந்த தேவன் எனக்காக யுத்தம் செய்கிறவராய், எனக்காக வழக்காடுகிறவராய், எனக்கு முன்பாக நீர் போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே,
துதிகளிலே நீ பயப்படத்தக்கவரே. ஆமென். பரிசுத்தத்தில் நீ மகத்துவம் உள்ளவரே. துதிகளிலே நீ பயப்படத்தக்கவரே. சொல்லுங்க. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது. வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது. வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா. பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா. பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா. பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா. பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வலக்கரம் எனக்காக யுத்தம் செய்து நான் கடக்க முடியாம எதிரி தடுக்கிறதையெல்லாம் விளக்கி என்னை கடந்து போய் ஜெயம் எடுப்பதற்காக என் ஆண்டவர் முன்பாக போகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் தளர்ச்சி அடைந்து போவதில்லை. ஒரு நாள் பலனை இழந்து போவதில்லை. கழுகு போல உயர எழும்புவதற்கு உன்னத பலத்தினாலே நிரப்புகிறவர் தான் நம்முடைய தேவன்.
செட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிற தேவன். கழுகானது அது வயதை அடையும் போது, தன்னுடைய பலனை இழந்து போகும்போது கண்மலையிலே போய் கொஞ்ச நாள் காத்திருக்கும். தன் சிறகுகளை எல்லாம் பீய்த்து கொண்டு புது சிறகுகள் முளைப்பதற்காக வேதனையின் நடுவில் இருக்கும். ஆனால் புது சிறகு முளைத்து வந்தவுடனே இழந்த பலனை மறுபடியும் பெற்றுக்கொண்டு சட்டைகளை அடித்து அது உயர எழும்பும். அதுபோல கர்த்தருடைய சமூகத்தில் நாம காத்திருக்கும் பொழுது உயர எழும்புவதற்கு முடியாம தடுக்கிற காரியங்களை எல்லாம் அகற்றி உன்னத பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து மறுபடியும் உயர எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் சாத்தானின் கோட்டைகளை தகர்க்கிறவர். ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்கும் போது ஜெயக்கொடியை கர்த்தர் ஏற்ற வைப்பார். சிலுவை இல்லாம, பாடு இல்லாம நமக்கு ஜெயம் வராது. சிலுவையை சுமக்கும் போது, பாடுகளை சுமந்து கடந்து போகும் பொழுது வெற்றி கொடியை நம்முடைய கரத்தில் எடுத்து கொடுத்து ஆண்டவரை துதிக்க வைப்பார், ஆராதிக்க வைப்பார். சேர்ந்த அந்த பாடலை பாடுவோமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல பலனடைந்து. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். எல்லாரும் சேர்ந்து புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவாய். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தில் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். எல்லாரும் சேர்ந்து புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய். ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய். ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். எல்லாரும் புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தரில் பலனடையோ பாக்கியம் பெற்றிடுவாய்.
பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரில் பலனடையோ வாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். ஆமென். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய். ஜெய கொடியேற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய். ஜெய கொடியேற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 கர்த்தரில் பலன் அடையோ பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரில் பலன் அடையோ பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று இந்த உலகத்தில் 1000 நாட்களை நாம் செலவிடுவதை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரே நாள், நல்ல நாள், ஏற்ற நாள், மகிமையான நாள், தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும் போது என்ன ஒரு பெரிய சந்தோஷம், என்ன ஒரு பெரிய ஆனந்தம். பரலோகம் வரைக்கும் தேவ பிரசன்னம் நம்மை கொண்டு செல்லும். அவருடைய பாதபடி அண்டையில் இருக்கிற தூதரெல்லாம் 24 மணி நேரமும் கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தொழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த காலைவேளை நாமும் ஆண்டவரை பார்த்து இந்த பூமியில் அற்பமாய் இருக்கிற நான், மண்ணாய் இருக்கிற நான், உம்முடைய நாமம் வாழ்கவென்று உம்மை நான் தொழுது கொள்கிறேன். ஒரு பெற்ற தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதே இல்லை. தகப்பன போல எனக்கு இரக்கம் செய்கிற இந்த பரிசுத்த தேவனுடைய பாதத்தில் நான் காலை வேளையில பணிந்து கொள்ளுகிறேன். உங்க வல்லமை இந்த காலை வேளையில என்னை ஆட்கொள்ளட்டப்பா, என்னை நிறைக்கட்டும், என்னை ஒரு விஷயம் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆவியால் என்னை நிரப்புங்க.
நான் பலனை எல்லாம் இழந்து வந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த காலை வேளையில் என்னை பலப்படுத்தணும். இந்த உலகத்தில் உமக்காக நான் ஒரு உயிருள்ள சாட்சியாய் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு கிருபை தாரும், எனக்கு ஒரு பலனை தாரும். அந்த ஏக்கம் அந்த காலை வேளை நமக்குள்ளே உருவாகட்டும். அந்த ஆசையோடு இந்த பாடல் அப்படியே உணர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என் ஆனந்தம், தேவ பிரசன்னம் என் ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னானனா உம் நாம வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னானனா உம் நாம வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் என் ஆனந்தம், தேவ பிரசன்னம் என் ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. Glory to God. ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. கர உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ ஷாகா பாபா பாபா ரத்தனா பாபலபு ரிகலபு சங்கோலபல வரபரா. இப்படி ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக. ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே
உமாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. என்னேசுவே உமாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். தேவ பிரசன்னமா என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை சொல்லுங்க. வானத்திலே தொடரலாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தொடரலாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உம் நாம வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மன்னான நான் உம் நாம வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். பிரசன்னம் நிரப்பட்டுமே நிரப்பட்டு செல்லுதே என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. மாற்றுதையா. என்னேசுவே உமாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமா. நிரப்புகையா. எல்லா இருதயங்களும் கர்த்தருடைய பிரசன்னத்தா இந்த காலைகளில் நிரம்பட்டும் நிரம்பட்டும். உலகத்திலே உமக்காக நான் உயிர் உள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிர் உள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதப்பா. உம்முடைய சமூகம் என்னை எவ்வளவாய் தேற்றுகிறது. உம்முடைய சமூகம் எவ்வளவா என்னை பலப்படுத்துகிறது. நான் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் உம்முடைய வார்த்தை என்னை தைரியப்படுத்தினது. நான் ஆண்டவரே பலனற்றவனாய் இருந்த வேளையில் உங்க பலனை கொடுத்தீர் ஐயா, கொடுத்தீர். யோசித்து பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த வருஷத்தின் இந்த முதலாவது மாதத்தில் ஆண்டவர் அருமையா 31 நாள் கர்த்தர் உங்களை நடத்தினாரு. உங்க தேவைகளை சந்தித்தாரு.
3 வேளையும் கர்த்தர் போஷித்தாரே, கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஒருவேளை கூட உங்களை பட்டினி போடவே இல்லை. ஒருவேளை கூட நீங்க எதற்காகவும் தவிக்காதபடி அன்றன்றைக்குரிய தேவைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை நடத்தினாரே, உங்களை ஆதரித்தாரே. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். அவர் எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே உங்களை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, உலகத்துல எத்தனை விபத்துகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை கொடூரமான கொடிய வியாதிகள், ஆனா ஒன்று உங்களை தொடாதபடி, ஒன்று உங்களை அணுகாதபடி கர்த்தர் வேலி அடைத்தாரே. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. முதல் மாதம் முழுவதும் பாதுகாத்து இந்த 2வது மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்து நன்றி சொல்லவோ, அவரை மகிமைப்படுத்தவோ, அவரை துதிக்கவோ நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறாரே. நன்றி டாடி. இந்த முதல் மாதத்துல எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு போயிட்டாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனா உங்களையும் என்னையும் இந்த 2வது மாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நம்மை குறித்த தேவனுடைய பெரிய திட்டம் உண்டு. நம்மை குறித்து அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அதை நம்மை கொண்டு தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க என்ன செய்ய விரும்புகிறீர் எனக்கு சொல்லுங்கப்பா. நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்கப்பா. நான் கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த காலையில் அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எதை உங்கள் கிரீடமாக நினைக்கிறீங்களோ, பெருமையாக நினைக்கிறீங்களோ, அதை இப்போ தேவ சமூகத்தில் கலற்றி வைங்க. உங்கள் படிப்பு உங்கள் கிரீடமாக இருந்தால் கலற்றி வைங்க. உங்கள் பணம் உங்கள் கிரீடமாக இருந்தால் கலற்றி வைங்க. உங்கள் வசதி உங்கள் கிரீடமாக இருந்தால் கலற்றி வைங்க. இப்போ ஆண்டவரை மாத்திரம் உங்கள் மேலே சுமந்து கொள்ளுங்க. அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் உங்கள் மேலே சுமந்து கொள்ளுங்க. சாஷ்டாங்கமாக விழுந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. தேவன் உங்களை உயர்த்துவார். வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனையில் நமக்குள்ள பெருமை வேண்டாம், நமக்குள்ளே மேட்டிமைகள் வேண்டாம். ஆஸ்திகள், அந்தஸ்துகள், உயர்வுகள், மேன்மைகள் இதை நினச்சது இருந்துச்சுன்னா இப்பயே அதை கலட்டி வச்சுட்டு, ஆண்டவரே உங்கள் பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். உம்மை தவிர பெரியவர் யாரும் இல்லை. எனக்கு வந்ததெல்லாம் நீர் போட்ட பிச்சை, எனக்கு கொடுத்த படிப்பு நீர் கொடுத்த பிச்சை, எனக்கு கொடுத்த பணம் நீர் கொடுத்த பிச்சை, எனக்கு கொடுத்த வாழ்வு நீங்கள் கொடுத்த பிச்சை, எனக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸு நீங்கள் கொடுத்த பிச்சை. எதுவுமே என்னால் வந்தது இல்லைப்பா, எல்லாமே நீர் கிருபையாக ஈவாக எனக்கு கொடுத்தது. இப்போ உங்கள் முன்பாக நான் பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாக விழுந்து உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி உண்மையுள்ள ஒரு ஆராதனை நாம் கர்த்தருக்கு கொடுக்கலாமா? கைகளை உயர்த்தி பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. கைகளை உயர்த்தி பரிசுத்தரே 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 என்
இயேசுவே. மறுபடியும் பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பணிந்து குனிந்து அவர் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பேன். எல்லாரும் பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். என் இதயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே. ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா he is here. Hallelujah he is here. And my heart so overflowed with the love that is so. Hallelujah he is here. Hallelujah deva prasanna. Hallelujah deva prasanna. என் இதயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே. ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். என் இதயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே. ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. கை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல பெரியவர் யார் இல்லப்பா.
நீர் தான் எனக்கு அற்புதங்கள் செய்கிறவர். உம்மை நாங்கள் ஆராதிப்போம், உம்மையே உயர்த்துவோம், உம்மையே நாங்கள் கனப்படுத்துவோம். நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். வேதம் சொல்லுகிறது, எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும். எல்லா முழங்கால்களும் முடங்கும். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். முடங்காததையெல்லாம் கர்த்தர் முடங்க வைக்க அவராலே ஆகும். அவருக்கு முன்பாக எதுவும் யாரும் எதிர்த்து நிற்கவே முடியாது. என்னதான் எதிர்த்து நின்னாலும் முழங்கால முடக்க வைப்பார், அவருக்கு முன்பாக விழ வைப்பார். அந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தேவ பிரசன்னம் நம்முடைய இருதயத்தை இந்த காலை வேளையில் நிரப்பி இருக்கிறது. அவருடைய அன்பினால் நிரப்பி இருக்கிறார். பரலோக தகப்பனே, இது நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். ஆராதனையின் நடுவில் எங்கள் மத்தியில் நீர் விழாவினேன். உம்முடைய தொடுதலை நாங்கள் உணர அனுபவிக்க உதவி செய்தேன். தேவ பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டதற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னத்தின் வல்லமையினால எங்கள் பிள்ளைகளை இன்னும் ஆழத்தின் அனுபவத்துக்கு கொண்டு போய் இந்த வாரத்தில் நடத்துங்கப்பா.